திமுக தலைவர் கருணாநிதி தற்போது திருவாரூரில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், திமுக தலைவர் கருணாநிதி சரியா எத்தனை மணிக்கு வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்காரு? காயத்ரி, இந்த திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக இன்று இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இவர் திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் முத்து மீனாட்சி அவர்களிடம் இந்த வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். தற்போது அவர் வீட்டில் இருந்து கிளம்பி இந்த தேர்தல் வேட்புமனு செய்யும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். தற்போது இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா செய்தியாளர்களும் மற்றும் அவங்களோட தேர்தல் அலுவலர்கள் அதிகமா இருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியில் ஏராளமான போலீசாரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. திமுக தலைவர் கருணாநிதியோட யார் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க? வேதவெளி இப்ப தற்போது பாத்தீங்கன்னா அவங்க அவரோட திமுக தலைவர் கருணாநிதியோட துரைமுருகன் வருவதாக தகவல் வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன், முன்னாள் அமைச்சர் மதிவாணன் உள்ளிட்ட வருவதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த பகுதிக்கு வந்தவுடன் தான் அவர் யார் வருகிறார்கள் என்று தெரிய வரும் நமக்கு. வேதவெளி ராஜசேகர், திருவாரூர் தொகுதியில போட்டியிடும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? திமுக தலைவர் கருணாநிதியை பொறுத்தளவுக்கு திருவாரூர் அவர் பிறந்த மாவட்டமாக நாகை மாவட்டம் திருக்கோளையா இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்த இடம் அனைத்தும் திருவாரூர் மாவட்டமே. அதனால இவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் ஒரு திமுக தலைவர் திருவாரூர் போட்டியிட்ட போது 50,000 வாக்குகள் வித்தியாசத்திலிருந்து வெற்றி பெற்றார். காரணம் இந்த திருவாரூர் பகுதியில் பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த பகுதியில் பிறந்ததால் அவருக்கு ஓட்டு போடணும் வயதானவர் என்ற காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் ஏற்கனவே மெடிக்கல் காலேஜ், மருத்துவக் கல்லூரி, மத்திய பல்கலைக்கழகம் அனைத்து திட்டங்களையும் செய்துள்ளார். இதனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அவருக்கு மீண்டும் வாக்களிப்பதற்கு ஒரு நிலை. தற்போது நீங்கள் நேரடியாக காட்சிகளை பார்க்கலாம். திமுக தலைவர் கருணாநிதி உள்ளே நுழைவதற்கான காட்சிகள் உள்ளே வருகிறார், வந்து கொண்டிருக்கிறார். நேரடியாக அந்த காட்சிகளை நம்ம பார்க்கலாம். இப்ப தற்போது அவர் உள்ளே வரப்போகிறார். நேரடியாக அந்த தேர்தல் நடத்தும் அந்த வேட்புமனு தாக்கல் செய்த அலுவலகத்திற்கு வாசலில் வந்து விட்டதாக தகவல் தெரிகிறது. இப்ப தற்போது உள்ளே வரப்போகிறார் என்று கூறப்படுகிறது. ராஜசேகர், திருவாரூர் தொகுதியில போட்டியிடும் மற்ற கட்சியோட வேட்பாளர்கள் யார் யாரு, அவங்களோட விவரங்கள்லாம் இருக்கா? கண்டிப்பாக வேதவள்ளி, அதிமுக பொறுத்தவரைக்கு ஏஎன்ஆர் பன்னீர்செல்வம் என்பவர் திமுக எதிர்த்து போட்டியிடுகிறார். இதே போன்று மற்ற கட்சிகள் பாமக இதே போன்று அனைத்து கட்சிகள் நேரடியாக இந்த காட்சிகளை பார்க்கலாம். திமுக தலைவர் கருணாநிதி வேட்புமனு தாக்கல் செய்யும் இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார், உள்ளே வந்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியை இப்ப இந்த வேட்புமனு தாக்கல் செய்வதை இந்த பகுதியில் அவருடன் பாத்தீங்கன்னா இப்ப தற்போது மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன், முன்னாள் அமைச்சர்கள் சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை இப்ப தற்போது நேரடியாக பார்க்கலாம். இந்த தேர்தல் நடத்தும் இடத்திற்கு இப்ப தற்போது வந்து விட்டார். அவருடைய டிஆர் பாலு உள்ளிட்ட அவங்களோட டிஆர் உள்ளிட்ட ஏராளமானவர் வந்திருக்கார்கள். வேறவழி நிச்சயமா ராஜசேகர், திருவாரூர் தொகுதியில போட்டியிடும் திமுக தலைவர் கருணாநிதி தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜசேகர், குறிப்பா திமுக தலைவர் கருணாநிதி திருவாரூர் தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? எத்தனையாவது முறை திருவாரூர் தொகுதியில் அவர் போட்டியிடுறாரு? திமுக தலைவர் கருணாநிதிக்கு இது 13வது தேர்தல். குறிப்பாக 12 தேர்தல் ஒரு தேர்தல் ஏற்கனவே 2011 சட்டமன்ற தேர்தலில் திருவாரூர்ல போட்டியிட்டார். அடுத்ததாக தற்போது 2016 சட்டமன்ற 2வது முறையாக திருவாரூர்ல போட்டியிடுகிறார். காரணம் ஏற்கனவே கூறியது போல இவர் இந்த பகுதியில் பிறந்திருப்பதால் அவருக்கு ஏராளமான சொந்த ஊர்ல பிறந்தது என்ற ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் செய்திருக்க திட்டங்கள் ஏராளமான திட்டங்கள் செய்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதனால் இவருக்கு வெற்றி வாய்ப்பு என்பது ஓரளவு உறுதியாகவே கூறப்படும் என்று தெரிகிறது. ராஜசேகர், திருவாரூர் தொகுதியில போட்டியிடும் திமுக தலைவர் கருணாநிதி ஏற்கனவே தனது பரப்புரையை தொடங்கிட்ட நிலையில திருவாரூர் தொகுதியில எப்ப அவர் பரப்புரையை மேற்கொள்ள இருக்காரு, அதோடைய விவரங்கள் இருக்கா? கண்டிப்பாக வேதவழி, இப்ப தற்போது இவங்க வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு இன்று மாலை பொதுக்கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். அப்போது அவர் தனக்கு மட்டுமில்லாமல் தன்னுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கும் இந்த பகுதியில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்கள் ஆதரித்து இரவு நடக்கும் பொதுக்கூட்டத்தில் பேச உள்ளார். இந்த பொதுக்கூட்டத்தில் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு மாநில தலைவர் EVKC இளங்கோவன் மற்றும் துரைமுருகன் மற்ற ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள் ஏராளமான. நிச்சயமா ராஜசேகர், திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைவர் கருணாநிதி தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை எங்களால் பார்க்க முடிகிறது. ராஜசேகர், வேட்புமனு தாக்கல் செய்யற இடத்துல தற்போது திமுக தலைவர் கருணாநிதி இருக்கிற நிலையில அந்த இடத்துல எந்த அளவுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு? வேதவள்ளி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏராளமான போலீசார், இது சுற்றியுள்ள பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டுமின்றி இப்ப பாத்தீங்கன்னா ஏற்கனவே மாப்பனாயை அந்த பகுதியில்
விபத்தாவது நடக்காமல் இருப்பதற்கான அந்த சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஏற்கனவே காவல்துறையினர் வந்து அந்த பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அவர் பாதுகாக்கும் பணியில இப்ப இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா அதோட மேலே அவருக்கு பொதுக்கூட்டம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஜெயச்சந்திரன் உத்தரவின் பேரில் இந்த பகுதியில் ஏடிஎஸ்பி, ஏஎஸ்பி, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் அனைத்து காவல்துறையினரும் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்காங்க. நிச்சயமா காவல்துறையினர் பலர் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்க நிலையில பொதுமக்கள் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யற இடத்துல இருந்து எவ்வளவு தூரத்துல வந்து நிறுத்தப்படுறாங்க? வேதவள்ளி படம் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் தெற்கு வீதி வருவாய் கோட்டாட்சியர் உள்ளது. இந்த பகுதியிலிருந்து ஒரு 30 மீட்டர் தொலைவில் அந்த பாதுகாப்பு பணியில் போலீசார் ஈடுபட்டிருக்காங்க. அந்த பகுதி 30 மீட்டருக்கு அந்த பகுதியில் தான் பொதுமக்கள் இருக்கிறார்கள். இந்த பகுதியில் வந்து வருவதற்கான அனுமதி வந்து தற்போது கொடுக்கப்படவில்லை. சாதாரணமாக சாலையிலே இந்த அலுவலகம் இருப்பதால் மற்றபடி வாகனங்களும் இந்த பகுதி வராமல் வேறு வழிக்கு மாற்றப்பட்டுள்ளது. வேதவள்ளி நிச்சயமாக திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைவர் கருணாநிதி தற்போது வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜசேகர், தொடர்ந்து திருவாரூர் தொகுதியில மற்ற கட்சி வேட்பாளர்களோட வெற்றி வாய்ப்பெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த கள நிலவரத்தை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக வேதவெளி இப்ப திருவாரூரை பொறுத்தவரைக்கும் அதிமுக ஏஎன்ஆர் பன்னீர்செல்வம் வந்து அதிமுக தலைவர் கருணாநிதி ஏற்றுப்படுகிறார். இவர் முதல் முறையாக திருவாரூரில் வந்து அதிமுக சார்பில் வந்து போட்டியிட இருக்கிறார். இவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது பார்த்தீங்கன்னா அதிமுகவின் நலத்திட்ட உதவிகளையும் அதிமுக அவங்க தேர்தல் அறிக்கை இது குறித்து தான் வந்து அவர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து அவருடைய பரப்புரை பார்த்தீங்கன்னா இந்த திருவாரூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அவர் வந்து தினந்தோறும் அவர் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அவருக்கு ஆதரவாக அமைச்சர் காமராஜ் மற்றும் எல்லாமே அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர்கள், நடிகர்கள் என தொடர்ந்து அவர்கள் பரப்புரை மேற்கொண்டு வருகின்றனர். வேதவழி நிச்சயமா ராஜசேகர், நீங்க இணைப்பிலேயே இருங்க. தற்போது திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைவர் கருணாநிதி வேட்புமனு தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுக தலைவர் கருணாநிதி போட்டியிடும் 13வது தேர்தல் இது. திருவாரூர் தொகுதியில் இரண்டாவது முறையாக அவர் போட்டியிடுகிறார். பதிமூன்றாவது முறையாக தேர்தலை சந்திக்கும் திமுக தலைவர் கருணாநிதி இரண்டாவது முறையாக திருவாரூரில் போட்டியிட இருக்கிறார். திருவாரூர் தொகுதியில் போட்டியிடும் கருணாநிதி தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்யும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.